ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எப்பவும் போல் காலையில் நம்ம கிச்சன் பக்கம் வந்தாச்சு. காலையில் ஃபஜ்ரெல்லாம் தொழுது முடிச்சுட்டு கிச்சனுக்குள்ளே வந்தால் கிச்சன் இப்படி தான் இருக்கும். பார்த்திங்கன்னா ஒரு ஊதுபத்தியோ சாம்பிராணியோ கொளுத்தி வச்சுருவேன் காலையிலேயே. கிச்சன் வேலைகளை செய்யறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், அந்த மனமாக இருக்கிறதுக்கு. நைட்டு கழுகி வச்ச பாத்திரமெல்லாம் எடுத்து அந்தந்த இடத்துல வச்சாச்சு. அப்போ அரிசியும் ஊற வச்சுட்டேன் சாப்பாட்டுக்கு. சரி ரசம் வைக்கலான்னு நேற்றே நினச்சா முடியல. சரி இன்றைக்காவது ரசம் வச்சுக்கலான்னு சொல்லிட்டு எடுத்து ரசம் வைக்கிறதுக்கு தான் எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கிறேன். நான் எப்படி ரசம் வைக்கிறேன்னா, எனக்கு தெரிஞ்ச ஸ்டைலில் குருமிளகு, ஜீரகம், வெள்ளைப்பூண்டு, பச்சை மிளகா, கருவேப்பிலை, புளியும் ஆல்ரெடி நான் ஊற வச்சுருந்தங்காட்டி காலையில் சமைக்கிறதுக்கு ஈஸியாக தான் இருக்கும். தக்காளி கொஞ்சம் நான் அதிகமாக சேர்த்திக்குவேன், புளி கொஞ்சம் கம்மியாக தான் நான் சேர்த்திக்குவேன். இப்போ குருமிளகு, ஜீரகம், வெள்ளைப்பூண்டு, பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நான் மிக்சியில் இப்போ கிரைண்ட் பண்ணிவிட்டு வந்துடுறேன். இது கூடயே நான் அறுத்து வச்ச தக்காளியும் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடுறேன். தக்காளியை அரைச்சி வைக்கிறது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும், வேக வச்சு செய்கிறது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நம்ம அரைச்சிட்டு செஞ்சோன்னா இது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அரைச்சிட்டு வந்ததை ஒரு பவுலில் ஊற்றிட்டு புளி கரைச்சி வச்சுருக்கிறதையும் ஊற்றி மஞ்சப்பொடி, கருவேப்பிலை, மல்லி இலை இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு சேர்த்திக்கலாம். நான் ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்திக்குவேன். இப்போ வாங்க நம்ம தாளிக்கலாம். நான் பெருங்காயப்பொடி நான் போட மாட்டேன். பெருங்காயப்பொடி போட்டால் டேஸ்ட்டை மாறுறங்காட்டி நான் பெருங்காயப்பொடி யூஸ் பண்ணுறதில்ல. ரெஸ்ட்டுக்கு மேக்ஸிமம் பெருங்காயப்பொடி போட்டு தான் செய்வாங்க. தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா எண்ணெய், கடுகு, அவ்வளோதான். அப்புறம் நம்ம கலக்கி வச்ச விழுதை தூக்கி நம்ம ஊற்றிட்டு அதை கொதி வந்ததுமே தேங்காய் எண்ணெயும் மல்லி இலையும் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சு கொஞ்சம் நேரம் கழிஞ்சு ஓப்பன் பண்ணி பார்த்தா சூப்பராக ரசம் ரெடி ஆயிரும். ட்ரை பண்ணி பாருங்கள்.